இந்த வடகிழக்கு பருவமழை காலத்துல திமுக அரசாங்கம் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும், மழை வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும், மழை வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட திரு அன்புமணி அவர்கள் 10 அறிக்கை விட்டிருந்தாரு. நான் ஏன் டைரக்டா அன்புமணி அவர்கிட்ட போறேன் அப்படின்னா, ஒரு செப்டம்பர் மாசத்துல இருந்தே ஆரம்பிச்சது. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா 9ல இருந்து 10 அறிக்கை விட்டிருந்தாரு. நம்ம என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும், குறிப்பா பாத்தீங்கன்னா அவர் அந்த நெல் சாகுபடி பிளஸ் வந்து அதுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பத்தி சொல்லியிருந்தாரு. நம்மள்ட்ட வந்து நெல்லை சரியா பராமரிச்சு வைக்கிறதுக்கான வந்து ஒரு கிடங்கு கிடையாது. ஸோ சீக்கிரமா பாத்தீங்கன்னா சம்பா, குருவை ஃபர்ஸ்ட் குருவை சாகுபடியை முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. குருவை, சம்பா, தாளடி இதெல்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமா அறுவடை காலத்துக்கு கொண்டு வந்து அதை சரி பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு நிறைய அதுல வந்து டெல்டா மாவட்ட மக்கள் பாதிக்கப்படுவாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதோட மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த மழை வந்ததுக்கு அப்புறமா இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற விஷயம் ஏற்கனவே காலங்காலமா பாமக கிட்ட இருந்து, அதுவும் பாத்தீங்கன்னா ஐயா அவள்கிட்ட இருந்தும் அன்புமணி அவள்கிட்ட இருந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஆனா மீடியா எதுவுமே அதெல்லாம் கவர் பண்ணி இங்க பெருசா போறது கிடையாது. இந்த கரூர் ஸ்டாம்பேடை இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதை வச்சே ஓட்டுவாங்க. மீடியா ஃபுல்லா அதே கவரேஜில் தான் இருக்காங்க. குறிப்பா சொல்ல போனாக்கா இந்த டைம்ல போயிட்டு என்னன்னாக்கா படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க. அதோட இன்னும் கொடுமை என்னன்னாக்கா அவர் மாரி செல்வராஜை கூப்பிட்டு நீங்க பாராட்டுறாரு, முதல்வர் சிலாகரித்து பாராட்டுறாரு. ஏங்க இப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலை அது கிடையாதுங்க. படம் பாருங்க, நான் வேணான்னு சொல்ல. எல்லா அமைச்சர்களும் போயிட்டு இந்த டைம்ல படம் பாக்குறீங்க, எவ்வளவு வேலை இருக்கு உங்களுக்கு. அதுவும் குறிப்பா சொல்ல போனாக்கா இப்ப அந்த எஸ்.எஸ்.ஆர். ராமமூர்த்தி எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியல. அவர் தான் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர். அவரே அந்த சீன்லயே காணோம். அதோட இல்லாம நீங்க வழக்கம் போல செய்யற மாரி அந்த மேயர் பிரியாவை கூட்டாந்து சென்னை வெள்ளத்துக்கு கவரேஜா கொடுக்குறீங்க மீடியா கிட்ட. கூட சேகர் பாபு நிக்கிறாங்க. இதே வேலையை தாங்க எல்லா விஷயமும் செஞ்சுட்டு இருக்கீங்க. வேலை செய்யறதே கிடையாது. அதுவும் குறிப்பா நான் ரொம்ப மன நொந்து சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஏதாச்சும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. உதயநிதி இப்பதான் தேவையில்லாம வந்து இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு ரீபோஸ்ட் பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்காரு. அதோட இல்லாம ஆளுக்கு ஒரு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு தண்ணி போயிட்டு கடல்ல கலக்கிறதுக்கு போட்டோ ஷூட் பண்ணிருக்கீங்க. கடைசி வரைக்கும் இந்த சமூகத்துக்கு இந்த திமுக அரசாங்கம் இந்த போட்டோ ஷூட்ல தான் முடிக்க போதான்னு தெரியல. 4 வருஷம் ஆட்சி ஆண்டு 4.5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து இப்பதான் உங்களோட சாலையில் ஆரம்பிச்சு எல்லா திட்டத்தையுமே கொண்டு வரீங்க, செயல்படுத்தணும் துடிக்கிறீங்க. எல்லாமே தேர்தல் கணக்கா, எல்லாமே அரசியல் கணக்கா தான் இங்க போயிட்டு இருக்கு. மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா இந்த மழைய, இந்த வெள்ளத்தை, இந்த மக்களை எப்படி நீங்க காப்பாத்த போறீங்க? டெல்டா மாவட்டம் ஃபுல்லா செத்துறான். அங்க எல்லா நெல்லும் வந்து பாதிக்கு பாதி வீணாயிடுச்சு. அங்க இங்க விவசாயி எல்லாம் நல்லா தான் வேலை செய்யறான். விவசாயி எல்லாம் கடனை உடனே வாங்கி எப்படியாச்சும் சாகுபடி செஞ்சு வைக்கிறான். அதை அறுவடை பண்ணி கரெக்டான நேரத்துல அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப அலட்சிய போக்கா செயல்படுது அப்படின்னு நான் குற்றம் சாட்டுறேன். சவுக்கு சங்கர், வினோபாபு எல்லாம் மீடியாவில் உட்காந்து கதறாங்க, இவ்வளவு பிரச்சனை இருக்குதுங்க, இதெல்லாம் விட்டுட்டு போயிட்டு இவங்க நானா அந்த படத்துக்கு ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க. நான் படம் பாருங்க, அதை பத்தி கமெண்ட் பண்ணுங்க. நான் அதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே சொல்லலை. அது உங்க தனிப்பட்ட விருப்பம். அமைச்சரு, துணை முதலமைச்சரு எல்லாரும் கும்பலா போய் பார்க்க வேண்டிய படமாங்க அது. இப்ப அதுதான் ரொம்ப முக்கியமா நாட்டுக்கு. வடகிழக்கு பருவமழை வந்து இங்க அவன் செத்துட்டு இருக்கான். ஒரு நாள் மழைக்கு சென்னை தாங்கல. என்னோட சொந்த அனுபவத்தையே சொல்றேன். தீபாவளி 2 நாளுக்கு முன்னாடி குரோம்பேட்டையில போய் ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம். ஒரு மணி நேரம் மழை பெஞ்சுது. நான் 6 அடி முட்டிக்கால் வரையும் தண்ணி தாண்டி போகுது. எங்க பள்ளம் எது மூடுனே தெரியல ரோடுல இருந்து. அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். நீங்க என்னன்னா படத்துக்கு ரிவ்யூ கொடுத்துட்டீங்க. இதே போல ஒரு வாட்டி அசிங்கப்பட்டீங்க. அதுவும் இந்த பாமக கிட்ட என்னன்னு சொல்லவா? நீங்க அப்ப அசுரன் ஒரு படம் வந்தது. அது வந்து இந்த நிலத்தை புடிச்சுக்கிட்டாங்க, இதை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக சமூக பிரச்சனையை பேசின படம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்கு நீங்க வந்து ஐயா ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாரு, அந்த முரசொலி மூலப்பத்திரம் எங்கன்னு சொல்லிட்டு. உடனே ஆர்எஸ் பாதி தலைமையில நீங்க வந்து ஹைகோர்ட்ல கேஸ் போட்டீங்க. அந்த கேஸ் என்ன ஆச்சு? இந்த நீதிமன்றம் உங்க மூஞ்சில காரி தூக்கி கேஸ் தள்ளுபடி பண்ணுச்சு. அந்த மாதிரி நீங்க சமூக கருத்துக்களை நல்லா எடுக்கிறாங்க, சமூக நீதி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு படத்தை பாராட்டுறீங்களே தவிர அது எங்க உங்க ஆட்சியில இருக்கு? உங்க ஆட்சியில அதை கொண்டு வரீங்களா? அவன் இங்க ஜாதியிலையும் அதுலயும் பெட்டின்னு சாவறான். அதை கொண்டு போறதுக்கான எந்த இதுவுமே உங்களுக்கு இல்ல. படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்க நேரமாங்க இது? கள ஆய்வு செய்றீங்கன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு, டிஷர்ட் போட்டுக்கிட்டு துணை முதலமைச்சர் போயிட்டு ஒரு இன்டீரியர் ரூம்ல போயிட்டு வார் ரூம்ல போய் செக் பண்றாரு. அதாங்க கள ஆய்வு. ஸ்பாட்ல என்ன பிரச்சனை, இதுக்கப்புறம் என்ன வரும், இப்ப மழைக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? சென்னை திரும்பவும் சொல்றேன், இந்த வாட்டி மழையில நீங்க தத்தளிக்கிறீங்களா இல்லையான்னு பாருங்க. மார்க் மை வேர்ட்ஸ், சென்னை திரும்பவும் இந்த டிசம்பர்ல தத்தளிக்குங்க. திமுக அரசாங்கம் இதே உருட்டிட்டு இருக்கும். நன்றி, வணக்கம். நான் சொல்ற கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனல் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.